இன்றைக்கி நம்ம கிச்சன் பிளாகரில் நல்ல கம்ம கம்மன்னு முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 5 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், தேவையான அளவு தண்ணி, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். மாங்காய் சேர்க்கறதுனால புளி கம்மியாக தான் சேர்க்கணும். பருப்பு நல்லா வெந்ததும் விஸ்க் இல்லைனா மத்து போட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா முருங்கைக்காவை வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் நான் ஒரு மாங்காவை நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சு வச்சுருக்க பருப்பு, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுனால நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா மாங்காய் சூப்பராக வெந்துடும். கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் கொதிக்கும்போது வீடே மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.